ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் தேர்வு எண் 7 சில கேள்விகளை பற்றி கருத்து கூறவிருக்கிறோம். இதுவரை நடந்த யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற வகுப்பின் கீழும் வாய்ப்பாடு என்ற வகுப்பிலும் நாம் கற்றுக்கொண்டதையும், மேலும் ஒரு கிரகம், ஒரு லக்னமோ அல்லது ஒரு பாவமோ அல்லது ஒரு கிரகமோ பலம் எவ்வாறு பெறுகிறது, பலம் எவ்வாறு இழக்கிறது என்பதை பற்றியும் சில கேள்விகள் நாம் இந்த தேர்வில் இடம்பெறும். தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை ஒவ்வொன்றாக முழுமையாக ஆழ்ந்து உணர்ந்து அதற்கான பதிலை அளிக்கவும். கேள்வி எண் 1. ஒரு நாள் என்பது 60 நாளிகையா, 3600 வினாளிகையா, 2016,000 லிப்தமா, அல்லது இவை அனைத்தும் இதற்கு பொருந்துமா என்பதற்கான பதிலை அளிக்கவும். ஒரு நாள் என்பது 60 நாளிகையா, 3600 வினாளிகையா, 2016 லிப்தமா, அல்லது இவை அனைத்தும் பொருந்தும். கேள்வி எண் 2. லக்னாதிபதி எப்பொழுது பலம் பெறுகிறார்? அஸ்தங்கமாகும் பொழுது பலம் பெறுகிறாரா, பாதகாதிபதியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பலம் பெறுகிறாரா, நீசர் சேர்க்கையினால் பலம் பெறுகிறாரா, அல்லது திருகோணத்தில் அமர்வதால் பலம் பெறுகிறாரா? ஒரு ஸ்தானத்தின் அதிபதி, லக்னாதிபதியாகவே எடுத்துக்கொள்ளலாம், எப்பொழுது பலம் பெறுகிறார் என்பதை நாம் சரியான முறையில் ஆராய்ந்து பதிலை தெரிவிக்க வேண்டும். கேள்வி எண் 3. ஒரு ஸ்தானத்தின் அதிபதி எப்பொழுது பலவீனமாகிறார்? கேந்திரத்தில் அமரும் பொழுது பலவீனமாகிறாரா, திரிகோணத்தில் அமரும் பொழுது பலவீனமாகிறாரா, அல்லது அஸ்தங்கமாகும் போது பலவீனமாகிறாரா, உச்சம் பெறும் பொழுது பலவீனமாகிறாரா? ஆக இந்த 3 கேள்விக்கான பதில்களை உங்களுடைய ஜோதிட ஏட்டில் குறித்துக் கொள்ளவும். இதற்கான பதில்கள் நாம் அடுத்த வகுப்பில் ஆராயப்படும். நாளைய வகுப்பில் இதற்கான பதில்கள் பற்றி நாம் கலந்துரையாடுவோம். கேள்வி எண் 4. காதலுக்குரிய ஸ்தானம் எது? அன்பு, பாசம், பரிவு, காதல் அனைத்திற்குரிய இந்த காதலுக்குரிய ஸ்தானம் எது? 3ஆம் ஸ்தானமா, 9ஆம் ஸ்தானமா, 5ஆம் ஸ்தானமா, 12ஆம் ஸ்தானமா? கேள்வி எண் 5. 2ஆம் இட அதிபதி 8ஆம் இட அதிபதியுடன் இணையும் போது என்ன நடக்கும்? 2ஆம் இட அதிபதி 8ஆம் இட அதிபதியுடன் இணையும் போது என்ன நடக்கும்? தனம் செலவாகும், அல்லது தனம் மறையும், தனம் எதிரிக்கு சென்று சேரும், திடீரென தனம் உயரும். இதற்கான சரியான பதிலை நன்கு ஆராய்ந்து, கேள்வியை நன்கு உள்வாங்கிக் கொண்டு அதற்கான பதிலை ஆராய்ந்து குறிப்பிடவும். கேள்வி எண் 6. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நஷ்ட ஈடு பெறுவதற்கான ஸ்தானங்கள் எது? 2 மற்றும் 8, 2 மற்றும் 11, 2 மற்றும் 4, 2 மற்றும் 9. நஷ்ட ஈடுனாலே பணம் மூலமா கொடுப்பாங்க. இந்த பணம் பெறுவதற்கான ஸ்தானங்கள் எது? பணம் என்றால் இங்கு தனம் 2ஆம் இடம் கண்டிப்பாக வரும். இத்துடன் எந்த ஸ்தானம் இணைந்தால் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு நபருக்கு நஷ்ட ஈடு பெறுவது வழிவகை செய்யும். கேள்வி எண் 7. கேள்வி எண் 7 விடப்பட்டுள்ளது. 8, 9 பார்ப்போம். 9 கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்கள் குறிப்பிடவும். கேள்வி எண் 7 தனியாக விட்டுவிடும். கேள்வி எண் 8. சுக வாழ்க்கை அனுபவிக்கும் குடும்பத்தை எதை அடிப்படையாக வைத்து கண்டறிவது? சுக வாழ்க்கை அனுபவிக்கும் குடும்பத்தை எதை அடிப்படையாக வைத்து கண்டறிவது? 2 மற்றும் 4ஆம் ஸ்தானம்,
2 மற்றும் மூன்றாம் ஸ்தானம், 2 மற்றும் 5ஆம் ஸ்தானம், 2 மற்றும் 9ஆம் ஸ்தானம். இதில் சுக வாழ்க்கை அனுபவிக்கும் குடும்பத்தை எதை அடிப்படையாக வைத்து கண்டறிவது? கேள்வி எண் 9. ஒரு நபரின் ஸ்டைல் என்பதை குறிக்கும் ஸ்தானம் எது? 2ஆம் ஸ்தானமா, 3ஆம் ஸ்தானமா, 4ஆம் ஸ்தானமா, 5ஆம் ஸ்தானம்? ஸ்டைல், ஒருத்தருடைய யூனிக்னஸ் எதை வைத்து குறிப்பிடுவது? கேள்வி எண் 10. நட்புக்கான காரக கிரகம் எது? நட்புக்கான காரக கிரகம் எது? குருவா, புதனா, சனி அல்லது ராகு? எந்த கிரகம் நட்புக்கான காரகத்துவத்தை எடுத்துக்கொள்கிறது? ஆக நாம் இந்த வகுப்பில் 9 கேள்விக்கான கேள்வியை மட்டும் வெளியிட்டுள்ளேன். 7ஆம் கேள்வி மட்டும் விடப்பட்டுள்ளது. 9 கேள்விக்கான பதிலை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளவும். நாளைய வகுப்பில் இதற்கான பதிலை முழுமையாக ஆராய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.